ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள். இது வந்து நம்ம கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார். அது குட்டி காஷ்மீர்னு சொல்லப்படும். மூணார் பக்கத்தில், மூணார்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அருவிக்காடு எஸ்டேட். இது எஸ்டேட்டு, இது அருவிக்காடு. இது ஃபேக்ட்ரி. இந்த பார்த்துட்டிங்களா, இது ஃபேக்ட்ரி. இது பாருங்கள், இது அருவிக்காட்டில் உள்ள இது அருவிக்காடு ஃபேக்ட்ரி மேலே இருக்குது. இது அருவிக்காடு ஃபேக்ட்ரியில் கீழே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மக்கள் வசிக்கும் வீடுகள் பாருங்கள், தெரியுதுங்களா? இது பூரா ஆளுக வசிக்கிற வீடு. இதை சூம் பண்ணிருக்கேன், ஆனால் ரொம்ப லாங்கில் இருப்பாங்க. அந்த வருங்களா, லாங்கில் இருக்காங்க. இது ஒரு டிவிஷன், இது ஒரு இது ஒரு டிவிஷன். அந்த மேலே ஒரு டிவிஷன் இருக்கும். இந்த வருங்க, இந்த வருங்க, இது ஒரு டிவிஷன் மேலே இருக்குல்ல அது. இது உள்ள இங்கே உள்ள காடுகள் பாருங்கள், தேயிலை காடுகள், தேயிலை செடிகள் பாருங்கள். இடம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிளேஸு. இது நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். இங்கே முதல்ல தலைமுறையாக 4 தலைமுறை 5 தலைமுறை இங்கெல்லாம் இருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் ரிட்டையர் முடிச்சு போயிட்டாங்க, ஒரு சில பேர் மறிச்சும் போயிட்டாங்க. ஆனாலும் தலைமுறையாக எனக்கு என்ன ஒன்றுனா, அங்கே நீங்கள் நமக்கு வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் வச்சாலும் நல்லா நிம்மதியான ஒரு தூக்கம். மனுஷனுக்கு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் தூக்கம் என்பது முக்கியமான ஒன்று. அது நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கணும்னா, நைட்டு படுத்தோம்னா காலையில் 7 மணி வரைக்கும் ஏன்டா சரியான தூக்கம் வரும். கஷ்டப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தூக்கம் வந்து நல்ல தூங்கலாம். சம்பளம் போதுமான சம்பளம் தான், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. கம்பெனி கொடுத்துருக்க வீடுகள், கரண்டு எல்லாமே ஃப்ரீ தான். விறகு நம்ம வேணும்னா காட்டில் போய் வெட்டிக்கலாம். ஒரு சில பேர் கேட்பாங்க, ஒரு சில டைமில் பிடிச்சா எதாவது கேட்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவ்வளோவான்னு கண்டுக்க மாட்டாங்க. கம்பெனியில் வந்து வேலை செய்கிறவங்களும் நல்ல முறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. தலைமுறையில் எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கள் தலைமுறையெல்லாம் அங்கே இருந்தாங்க. ஒரு சிலர் மறிச்சிட்டாங்க. ஆனாலும் இங்கே வந்து இப்போ முக்கால்வாசி ஹிந்திக்காரங்க, ஹிந்தி, ஆசாம், ஜார்க்கண்ட் அப்படி உள்ளவங்க இங்கே வந்திருக்காங்க. அதனால் இப்போ முக்கால்வாசி அவங்க தான் இருக்காங்க. இங்கே ஒரு கால்வாசி 60வாசி வந்துட்டாங்க வச்சுங்களேன். இனி கொஞ்ச நாள் போனால் ஒரு முக்கால்வாசி ஃபுல்லாக ஆயிடுவாங்க நினைக்கும். நம்ம எஸ்டேட் ஆளுகள் இருக்காங்க, ஹிந்திக்காரங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இங்கே வந்து இது வந்து சர்ச்சு. இந்த வருங்க, இது வந்து ஒரு சர்ச்சு பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து ஆளுங்க இருக்கிற இடம். அந்த கீழே இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் ஒரு வெள்ளாமை, காரட்டோ, பீன்ஸோ, பட்டர் பீன்ஸு, இந்த காய்கறி போட்டு விளைய வைப்பாங்க. இதில் ஒரு சில பேர் சின்ன வருமானத்தை எடுத்துக்குவாங்க. பக்கத்தில் இந்த எக்கோ பாயிண்ட்டு இதெல்லாம் இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே வேலை முடிச்சுட்டு அங்கே போவாங்க. அங்கே போய் அதில் ஒரு வருமானம் பார்த்துப்பாங்க. பிரச்சனை இல்லை, தேவையான காரியம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதே பாருங்கள், இந்த பாருங்கள், இது வந்து இந்த பாருங்க, அங்கே ஒன்று காட்டுறோம் பாருங்கள். இது வந்து நாங்கள் இப்போ அங்கே ஒன்று காட்டுறது வந்து இது அருவிக்காடு. அதே ஆப்போசிட்டு அந்த இருக்கு பாருங்கள், இது வந்து குண்டுமலை. இது ஒரு ஃபேக்ட்ரி, குண்டுமலை ஃபேக்ட்ரி. ஆனால் இது மாட்டுப்பட்டி டேம் போய் தான், நான் இப்போ ஜூம் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதை போய் நம்ம சுற்றி அங்கே போய் குண்டுமலை ஃபேக்ட்ரி போகணும். ஆனால் இப்படி மாட்டுப்பட்டி போய் மாட்டுப்பட்டிலேருந்து திரும்ப 8 கிலோமீட்டர் மேலே வரணும். இது ஒரு ஃபேக்ட்ரி பார்த்தீங்களா? பார்த்துங்க. ஆனால் ரொம்ப லாங்கில் இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணதுனால பக்கத்தில் தெரிஞ்சிச்சு பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் மழை குறைவு பாருங்கள். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் முகத்தை பார்க்க முடியுது. இன்றைக்கி கொஞ்சம் மழை குறைவு தான் பாருங்கள். சுற்றி தேயிலை கடை தாங்க, டீ எஸ்டேட்டு. காலையில் 8 மணிக்கு டைமுக்கு போயிடணும். அதோட
5 மணிக்கு வேலை விட்ருவாங்க. மிஷின் விட்டு வெட்டலாம். கத்திரி போட்டு வெட்டலாம். அந்த தேயிலை இந்த பாருங்கள், இந்த தேயிலை செடியை இப்போ தேயிலை செடியில் தேயிலை இப்போ வெட்டின காடு, அதனால் உங்களுக்கு அவ்வளோவா அந்த அரும்பு தான் தெரியும். பார்த்தீங்களா, இதெல்லாம் அரும்புகள். அதே பெரிய கொஞ்சம் செடியில் வளர்ந்துச்சுன்னா தேயிலை அடர்த்தியாக இருக்கும், அதில் வெட்டலாம். இல்லை ஒரு இத்தனை கிலோன்னு ஒரு கணக்கு இருக்குது. அத்தனை கிலோவுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு 200 கிலோ 150 கிலோ 200 கிலோவுக்கு மேலே வெட்டினா ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 சம்பளம் வாங்கலாம். பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலேருந்து பார்த்தாலும் சரி, இல்லை இந்த இந்தியாவில் பார்த்தாலும் சரி, இல்லை எந்த மாநிலத்திலேருந்து பார்த்தாலும் சரி, தமிழ்நாடோ கேரளா அஸ்ஸாம் எத்தனையோ 23 மாநிலம் இருக்குது. ஆனால் இத்தனை மாநிலங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, இங்கே ஏற்கனவே கொஞ்சம் ஆள் பற்றாக்குறையும் இருக்குது கம்பெனியில். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து வேலைக்கு சேரலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். கம்பெனி வந்து உங்களுக்கு வீடு கொடுக்கும், வாசல் வீடு கொடுப்பாங்க, விறகு கொடுப்பாங்க, எல்லா செலவும் இருக்குது கம்பெனியில். ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே குறையில்லை, எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வரலாம், வந்து தாராளமாக வந்து இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் சேரலாம், வேலை கிடைக்கும், கம்பெனி வேலை கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல காற்றோட்டம், காற்று, மழை எல்லாமே இருக்கும். பின்ன மற்ற இடத்துல மாதிரி கேரளாவிலேயே அங்கிட்டு அடிமாடி, எர்ணாகுளம், கோட்டை அந்த மாதிரி போகும்போது அங்கிட்டு வெயில் தமிழ்நாடு மாதிரி கொஞ்சம் சுக்குன்னு வெயில் இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிற இந்த ஏரியா வந்து தமிழ்நாடு பார்டர் பக்கம் தான். இது வந்து பார்டரில் நாங்கள் இருக்கிற இங்கிட்டு இப்போ இது அருவிக்காடு பாயிண்ட் எல்லாம் நீங்கள் அதை கேட்டு விசாரிச்சிங்க வந்தீங்கன்னா அங்கே டூரிஸ்ட் பிளேஸும். அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா டாப் ஸ்டேஷன் இருக்குது. அது வந்து தமிழ்நாடு பார்டர், அங்கேருந்து போடி தேயிலாம் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கே அந்த டாப் ஸ்டேஷன்லேருந்து இங்கே நம்ம மூணார் வரைக்கும் நல்ல குளிர்ச்சியான பிரதேசம், குளிர்ச்சியாக இருக்கும் எப்பொழுதும். ஆனால் அது குட்டி காஷ்மீர்னு சொல்லுவாங்க மூணாரை. நீங்கள் பார்க்காதவங்க வந்து பார்த்துருப்பாங்க, அநேக பேர் இப்போ பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்காத மக்கள் வந்து பார்க்கலாம். இது பார்க்கக்கூடிய இடம். பேசுகிறது உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சாலும் இப்பொழுது நான் உங்களுக்கு கலைச்செல்வன் என் பேர், நான் நம்முடைய யூடியூப்பில் இருக்கேன். நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ்லாம் அற்புதமான இடங்கள். இப்போ நான் கம்பெனியில் ஒரு டிரைவராக இருக்கேன். ஆனால் நான் டிரைவர் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் கம்பெனியில் கொஞ்சம் ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஒரு 15 வருஷமாக நான் கம்பெனியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த கம்பெனியில் பிரயோஜனமாக இருக்கும். கம்பெனி டிரைவர் வேலை கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம எந்த வேலையும், அதாவது ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் ஈசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று. அந்த வார்த்தையின்படி நம்ம வேலையில் கரெக்டாக இருந்தோம்னா எந்த வேலையில் இங்கேருந்து மட்டும் இல்லை, எந்த கம்பெனியில் நம்ம கரெக்டாக வேலை செய்தாலும் அந்த கம்பெனியில் நமக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது. அது எனக்கு மட்டும் இல்லை, வேலை செய்கிற உண்மையாய் நேர்மையாக வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அதில் ஒரு நன்மை இருக்குது. அதனால் அங்கே பார்க்காத மக்கள், பார்க்காத ஜனங்கள் யாராக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம இந்த கேரளா மாநிலம் இடுக்கி மூணாருக்கு அங்கிட்டு மாட்டுப்பட்டி டேம் இருக்குது, குண்டல டேம் இருக்குது, அநேக டேம்கள் இருக்குது. எல்லோரும் வாங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஓகே. இவ்வளோ பார்த்தீங்களே, பாருங்கள், இதுதான் நான் இப்போ பேசியிருந்தேன்ல அந்த அருவிக்காடு ஃபேக்ட்ரி. இது பாருங்கள், இதான் போகிற பாதைகள். இந்த பாதை இது பூரா அது பாருங்க, அது உங்களுக்கு காட்டினால அது குண்டுமலை ஃபேக்ட்ரி. இது அருவிக்காடு சென்ட்ரல் டிவிஷன். ஓகேவா? பார்க்காதவங்க அதை பார்க்க வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்ல தூக்கம் மெயினாக மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வச்சாலும் நல்லா தூங்கி எந்திக்கணும்னு ஆசைப்படுவோம். மெயினாக வந்து வேலை செய்கிறோம், நம்ம உடம்பை கெடுத்துக்கூடாது. வேலை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாராயத்தை குடிக்க, பிராண்டியோ குடிக்க, அதை குடிக்க, இதை குடிக்க, அது நமக்கு உடம்பு கேடு. நல்ல பொருள், நல்லா வேணுங்கிற நல்ல சத்தான பொருள் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இந்த கம்பெனியில் ஏற்றத்தில் இறங்குறோம். நல்லா சாப்பிட்டோம்னா வேலை செய்கிறோம். எங்கள் அப்பா எங்கள் பரம்பரையாக அங்கே வேலை செஞ்சு உண்டாக்கி சேஃப்டி பண்ணவங்க இருக்காங்க, சேஃப்டி பண்ணாதவங்க இருக்காங்க, ஆடம்பரமாக வாழ்ந்தவங்க இருக்காங்க. ஆனால் போதுமான இதோடு வாழ்ந்தோம்னா எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும், நல்லாயிருப்போம். ஓகேவா?
பார்த்துக்குங்க. ஓகேவா? நன்றி, பாய். இதோ என்சி டிவிஷன்.